ஆனா அந்த ரோஸ்டர் மிஷின் வந்து யாரெல்லாம் வாங்கினா அவங்களுக்கு உபயோகமா இருக்குங்கண்ணா? இது மாவு மில் வச்சிருக்கிற எல்லாருமே வாங்கி வச்சா யூஸாக இருக்குங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற நம்ம பார்ட்டி வர்றவங்ககிட்ட வந்து அதில் பச்சையை கொண்டாந்து அரைப்பாங்க. நம்ம இது மாதிரி ரோஸ்டட் பண்ணி அரைச்சோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா நல்லபடியாக இது பண்ணுவோம். நம்மகிட்டே வந்து இது பண்ணுவாங்க. நல்லது, மிஷின் வச்சிருக்க நல்லதுதான். ஒவ்வொரு மாவு மில்கார் வச்சுக்க பெஸ்ட்டுங்க. பொதுவாக இதில் வறுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்க சார்ஜ் வாங்குறீங்கண்ணா? மேக்ஸிமம் வந்து நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கனால நாங்கள் வந்து கிலோவுக்கு 15 ரூபா இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது, லாபமாக இருக்குது எங்களுக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து உங்களுக்கு வந்து சார்ஜ் மாறுங்க. அவங்க மெயின்டெனன்ஸ் சேஃப்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதனால ஒவ்வொரு இடத்துக்கு கூடுதல் இருக்கலாம், குறையாம இருக்கலாம். அதை வந்து நாம மில்லுக்காரர் பார்த்து ஃபிக்ஸ் பண்றதா. ஆனா இந்த மிஷின் போறதுனால கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கஸ்டமர் நிறைய வர்றாங்க. இப்போ அவங்களே விருப்பப்பட்டு பொருள் வாங்கி கொடுத்து எங்களே வறுத்து அரைச்சு கொடுக்க சொல்றாங்க. ஒரு மாவு தொழில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரைக்கிற மிஷின் வச்சிருக்காங்கன்னா அதை தாண்டி என்னென்ன பிசினஸ் இதுல பண்ண முடியும்? இல்லை நாம நினைச்ச எல்லா பிசினஸ் இதில் பண்ணலாங்க. இது மாதிரி பொடி ஐட்டம் எல்லாம் நாமளே இப்போ ரோட் சைட் மிஷின் நம்மளே இருக்கு, மிஷின் அரைக்கிற மிஷின் நம்மகிட்டே இருக்கு. எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறனால மெட்டீரியல் மட்டும் நான் வாங்கிட்டு வந்து நம்மளே ரோஸ்ட் பண்ணி இது மாதிரி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணோம்னா அதுக்குண்டானது நம்மளுக்கு கிடைக்குங்க. இதுலேயே ஒரு சின்ன லாபத்தை நம்ம பார்க்கலாம். மாவு மில்கர் எல்லாமே இது மாதிரி எல்லா ஐட்டமும் ஒவ்வொன்று தனித்தனியாக இருக்கு. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாமளே போட்டு கூட பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க. லோக்கல் இருக்கிறவங்களும் நிறைய வாங்கிக்குவாங்க. ஸோ இதுல ஒரு வருமானம் பார்க்க முடியும். இதுல ஒரு சின்ன வருமானம் பார்க்கலாம் நாம.